அதனால தான் நான் சேகர்பாபு அவர்களை பார்க்கும்பொழுது அவர் அறநிலையத்துறைக்கு அமைச்சரா இல்லை அன்பு நிலையத்துறைக்கு அமைச்சரா என்று கேட்பது இந்த நிகழ்ச்சிக்காக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் என்னிடத்தில் தேதி கேட்கும்பொழுது திருமண மண்டபத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று தான் தேதி வாங்கினார். அப்புறம் தான் சொன்னார், இல்லை திருமண மண்டபம் மட்டும் இல்லை, அந்த மண்டபத்தை திறந்து வச்சு 10 இளைஞர்களுக்கு நீங்கள் திருமணத்தையும் நடத்தி வைக்க வேண்டும் என்று உரிமையோடு சொன்னார். அதனால தான் நான் சேகர்பாபு அவர்களை பார்க்கும்பொழுது அவர் அறநிலையத்துறைக்கு அமைச்சரா இல்லை அன்பு நிலையத்துறைக்கு அமைச்சரா என்று கேட்பது வழக்கம். அந்த அளவுக்கு இந்த 5 வருஷத்தில் மட்டும் அவருடைய துறையின் சார்பாக 5000 இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறார் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். அதற்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய அரசு சார்பாக கலைஞர் பெயரில், அம்பேத்கர் அவர்கள் பெயரில் திருமண மண்டபங்களை திறந்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு முதன் முறையாக நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெயரில் இந்த திருமண மண்டபத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார். முந்தைய 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த வடசென்னை பகுதி எப்படி இருந்துச்சு, இந்த 5 ஆண்டு கால நம்முடைய திராவிட மாடல் அரசுல எந்த அளவுக்கு வடசென்னை முன்னேறிக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் உங்களுக்கே தெரியும். வடசென்னையை வளர்ந்த சென்னையை ஆக்கணும்னு சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இது போன்ற பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற திருமண மண்டபங்களை நாம் கட்டி திறந்து வச்சிருக்கிறோம். இதை தொடர்ந்து இன்னைக்கு வடசென்னை பகுதியில் பேருந்து நிறுத்தங்கள், படிப்பகங்கள்னு ஏராளமான கட்டமைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவரை கொடுத்திருக்கிறார். நாமளும் அதை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறோம். இன்னைக்கு நிச்சயம் இங்கே திறக்கப்படுகின்ற இந்த திருமண மண்டபம் வடசென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த திருமண மண்டபத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்திக்கலாம். குறைந்த கட்டணம் அப்படிங்கிறதுனால வசதி குறைவாக இருக்குன்னு யாரும் தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. ஒரு தனியார் திருமண மண்டபம் எந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குமோ அதே போல இந்த திருமண மண்டபத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மூலமாக உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த திருமண மண்டபத்தில் எல்லா வசதிகளும் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நிகழ்ச்சிக்கு நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த முதல் நாளிலிருந்து மகளிருக்கான அரசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி வருகின்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்று நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கான கையெழுத்து தான். விடியல் பயண திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தில் மட்டும் இந்த 4.5 வருஷத்தில் 960 கோடி பயணங்கள், 960 கோடி ட்ரிப்ஸ் அந்த திட்டத்தின் மூலம் மகளிர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் குறைஞ்சது மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிச்சு சீக்கிரம் எந்திரிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு சமைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை. அதை போக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்க உயர்கல்வி படிக்கணும். அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் உயர்கல்விக்கு அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபா. பையனாக இருந்தால், மாணவனாக இருந்தால் தமிழ் புதவன் திட்டம் மாதம் 1000 ரூபா. இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இதற்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மாதமும் 1,30,00,000 பேருக்கு மகளிருக்கு மாதம் 1000 ரூபா நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையாக கொடுக்குறார். எனவே இந்த திட்டங்கள்லாம் தொடரணும். நம்முடைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி. மீண்டும் நம்முடைய கழக தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போகிறார். எனவே திராவிட மாடல் 2.0 தொடர போகுது.
மீண்டும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சராகி மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.